எவ்வளோ அவார்டு இதெல்லாம் வாங்கினாலும் அதில் அங்கீகாரம் இல்லை ஆக்சுவலாக. அந்த அஜித்தோட தனியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அந்த அஸ்வினோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், இதெல்லாம் ஒரு ஆசை இருக்குது. நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கூடிய ஒரு அங்கீகாரப்பட்ட ஒரு அவார்டு இது. எனக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அதுவும் வந்து இந்த 4வது சிவிலைசேஷன் அவார்டு, பத்மஸ்ரீ அவார்டு, அது எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக. இதுக்கு நிறைய வந்து ஹோம்ஒர்க்கு, அதே மாதிரி நிறைய என்ன சொல்கிறீங்க கஷ்டப்பட்டு இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பியிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி வந்து எனக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த அவார்டு கிடச்சிச்சு. ஸோ நம்ம இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில், அதுவும் சமையல் கலையில் வந்து இந்த அவார்டு கிடச்சது வந்து பெரிய விஷயம். அந்த சமையல் கலையிலும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு இந்த அவார்டு கொடுத்தது வந்து ரொம்ப பெருமையாகவும் அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாகவும் எனக்கு இருக்குது ஆக்சுவலி. இவ்வளவு ஆண்டுகள் அந்த துறையில் இயங்கிட்டு இருக்கீங்க, இந்த அங்கீகாரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உத்வேகத்தையும் ஒரு மனநிறைவும் கொடுத்துருக்கீங்க? அதாவது கண்டிப்பாக எவ்வளோ அவார்டு இதெல்லாம் வாங்கினாலும் அதில் அங்கீகாரம் இல்லை ஆக்சுவலாக. இது கவர்மெண்ட்டு ரெகனைஸ் பண்ண அவார்டு ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆக்சுவலி. இப்போ நான் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணேன், வேர்ல்டு லெவலில் வந்து கின்னஸ் ரெக்கார்டு இருந்துச்சு. இருந்தாலும் வந்து இது கவர்மெண்ட் மூலியமாக வந்துச்சு அப்படின்னா, கவர்மெண்ட் எம்பளம் இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ இந்த பர்டிகுலர் பத்மஸ்ரீ அவார்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கொடுக்கறதால அந்த கவர்மெண்ட் எம்பளம் இருக்கும். அது அங்கீகரிக்கப்பட்ட அவார்டு, அது வந்து ரெகக்னிஷன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதுவும் பத்மா அவார்ட்ஸ்ன்றது ஒரு பெரிய பெரிய விஷயம். அந்த எனக்கு இந்த அவார்டு கிடைச்சது பெரிய பொக்கிஷமாக நான் நினச்சிக்கிறேன். பல 10 ஆண்டுகளாக அந்த கலையில் ஈடுபட்டு இருக்கீங்க. 40 ஆண்டு 4 10 ஆண்டுகள். ஓகே. அப்படி இருக்கும்போது பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைச்சிருக்கா இந்த துறைக்கு? இல்லை, அங்கீகரிக்கப்பட்டதா நினைக்கிறீங்க? அதாவது இந்த வந்து படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போல்லாம் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஆளே கிடையாது, ரொம்ப கொஞ்சமான பேர் தான் படித்தோம். அப்போல்லாம் வந்து எங்களெல்லாம் வந்து நடக்கும்போது குக்குன்னு தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி டிவியில் வந்துட்டு இருப்போம். இப்போ நான் நடக்கும்போது என்ன பண்ணுவோம், குக்கர் போகிறாரு தான் சொல்லுவாங்க தவிர ஷெஃப்னு சொன்னது இல்லை. ஸோ அந்த அங்கீகாரம் வந்து அப்போல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. எங்கள் வீட்லேயே வந்து இந்த கோர்ஸில் வந்து நீ ஒரு சமையல்காரனாக தான் இருக்க போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கீகாரம்ன்றது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இப்போ ஆஃப் லேட் வந்து இந்த கோர்ஸுக்கு, கேட்டரிங் கோர்ஸுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த அவார்டு வாங்கினது, பத்மஸ்ரீ அவார்டு கல்னரி ஃபீல்டில் வாங்கினது, இன்னும் இந்த கோர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக அங்கீகாரம் நிறைய கிடைக்கும். அதே நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாம் பண்ண முடியுன்றது ஒரு ப்ரூஃப் வந்து இந்த பத்மஸ்ரீ அவார்டு. அதனால் கண்டிப்பாக அங்கீகாரம் இன்னும் ஜாஸ்தி இருக்க போகுது இதுக்கு மேலே. இதற்கான முன்னெடுப்புகள் நீங்கள் எடுத்திருந்தாலும் அறிவிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் போது அந்த நேரம் எப்படி இருக்கு? அதாவது எப்படி சொல்லணும்னா, சாதாரணமாக அந்த ஒரு சின்ன வயசாக இருந்தால் துள்ளி குதிச்சிருப்பேன், எகிரி குதிச்சிருப்பேன், பெட்டு மேலே எகிரி குதிச்சிருப்பேன். அதெல்லாம் மனசில் இருந்துச்சு. ஆனால் இந்த அவார்டுன்னு அதாவது இப்போ என் பேரை பார்க்கும்போது மனசு ஃபுல்லாக புல்லரிச்சிருச்சு. அதாவது உடம்பு ஃபுல்லாக புல்லரிச்சிருச்சு. மனசில் வந்து என்ன சொல்றீங்க, அது எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாச்சு. எனக்கு இந்த மாதிரி இந்த வயசில் எக்ஸைட்மெண்ட்டு இருக்கக்கூடாது. பட் இருந்தாலும் அந்த டிவியில் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது சரியாக தமிழ் சமையல் கலைஞர் ஷெஃப் தாமு பத்மஸ்ரீ அவார்டு விருதை பெற்ற ஒன்றிய அரசால் பெறப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருக்கு நானா அப்படின்னு. என்னதான் சொல்கிறாங்க அப்படி என்னதான் சொல்கிறாங்க, அது சந்தோஷம் ஜாஸ்தியாச்சு. நம்ம டிவியில் சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளை பற்றி சொல்கிறாங்க அப்படின்றது, நம்மளை பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்றதே வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு. அது வந்து அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா 9:15 மணி இருக்கும். ஏன்னா இங்கே அங்கே உட்காருங்க ஒன்றும் புரியல. அந்த அளவுக்கு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தி இருந்துச்சு எனக்கு. அண்ட் ரியலி இது வந்து எக்ஸைட்மெண்ட்டான ஒரு அவார்டு, ஒரு சர்ப்ரைஸான ஒரு அவார்டு. அண்ட் தேங்க்ஸ் டு தி கவர்மெண்ட். ஆக்சுவலி இந்த விஷயம் நான் தேங்க் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த தேங்க்விங் யாருக்கு பண்ணணும் அப்படின்னா, முதல்ல பிரைம் மினிஸ்டருக்கும், அதே மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கும், அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும், ப்ளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸு, அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம், அண்ட் ஆல்சோ த பீப்புள் ஹூ செலக்டட் மீ இந்த ஜூரி மெம்பர்ஸ்க்கு, அதுக்கப்புறமா வந்து மாநில அரசுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணணும். இவங்கெல்லாம் சேர்ந்ததால் தான் இந்த அவார்டு எனக்கு கிடைச்சிருக்காது. அதே மாதிரி உங்களை மாதிரி ஊடகங்களுக்கும் நம்ம தேங்க் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு ஊடகங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம், மக்களுக்கு இந்த பத்மஸ்ரீ அவார்டை பற்றி தெரிஞ்சிக்காது. ஒன்று நான் வந்து எடுத்து போய் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க போகிறேன்னு தெரியாது. ஸோ என்னுடைய இந்த பத்மஸ்ரீ அவார்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் டெடிகேஷன் டுவர்ட்ஸ் தி ஷெஃப் கம்யூனிட்டி as well as ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு தான் இனிமேல் அவங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் ஃபியூச்சர் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கும் நல்ல கேரியர் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். இது ஒரு பெரிய என்ன சொல்கிறீங்க, ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன்.
ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். இது மாதிரி ஒரு அவார்டு இருக்குது, நாங்களும் அந்த அவார்டு வாங்க முடியுன்றது நம்பிக்கை ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். நானும் இது கொஞ்சம் பொறுப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போது இந்த அவார்டு வந்த பிறகு பொறுப்பு ஜாஸ்தியாச்சு. எப்படின்னா இந்த அவார்டை பேஸ் பண்ணி தான் நானும் போய் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். காலேஜில் சொல்லுவேன், நீங்களும் இந்த மாதிரி வாங்கலாம், நீங்கள் கஷ்டப்படுங்க, இந்த மாதிரி வேலை செய்யுங்க, இது மாதிரி செய்யணும், இந்த மாதிரி எப்படி ஸ்கில் நாலேஜ் டெவலப் எல்லாமே எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த அவார்டு இருந்தாலும் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த மாதிரி ஷெஃப் கம்யூனிட்டிக்கும் நீங்கள் நிறைய செஞ்சு காமிங்க. கார்விங் ஆகட்டும், இல்லை குக்கிங் ஆகட்டும், இல்லை நீங்கள் ஐஸ் கார்விங் ஆகட்டும், இல்லைனா பேக்கிங் ஆகட்டும், உங்களுடைய நாலேஜ் ஸ்கில் நீங்கள் டெவலப் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த குக்கிங்கில் நீங்கள் சாதிச்சிங்க அப்படின்னா இந்த அவார்டு வாங்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கணுன்றது கண்டிப்பாக சொல்லுவேன். கண்டிப்பாக அது கிடைக்கும் கூட. இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு, அந்த வாங்க போகிற நாளை எதிர்பார்க்க ஐயோ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போயே யோசனை பண்ணேன், இப்போ எப்படி போகிறது, ராஷ்டிரபதி சரி ஃப்ளைட்டில் போயிடும், அங்கே இறங்கிடும், அங்கேருந்து ராஷ்டிரபதி போயிடுறோம், எப்படி காரில் போகும்போது நடந்து போகணுமா, ஐயோ எப்படி எவ்வளோ தூரம் இருக்கும், அங்கேருந்து எங்கே உட்கார வைப்பாங்க, யாரெல்லாம் கூட போகலாம், அது பிரசிடென்ட்டை கிட்ட எப்படி போகிறோம், ஏதோ மார்ச் பாஸில் போகணுமா, சாதாரண நடந்து போகணுமா, அவங்க கப்பாவோட சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா, மோடி சாரை பார்க்க முடியுமா, இதெல்லாம் மைண்ட் ஓடிட்டே இருக்குது. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்று ஒன்று டிவியில் அனௌன்ஸ் பண்ணாங்க, அந்த எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் கொஞ்சம் இறங்குது. இப்போ அடுத்த எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிறது இப்போவே யோசனை பண்ணியாச்சு. ராஷ்டிரபதி எப்படிலாம் பண்ண போகிறோம், யாரெல்லாம் பார்க்க போகிறோம், இவங்க எல்லா ஸ்டேட்லேருந்து வராங்க. ஸோ அவங்களாம் பார்ப்போம், யாரெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறோம், இதெல்லாம் போயிடுச்சு. இப்போவே அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இப்போ உங்களோட சேர்த்து தமிழகத்திலிருந்து அஜித்குமார் அவர்கள், அஸ்வின் அவர்கள் உள்ளிட்டவர்கள் எனக்கு ஒரு ஜாலி என்ன தெரியுமா, அஜித்குமார், அஸ்வின் அஸ் வெல் அஸ் அந்த நாட்டிய கலா பரதநாட்டியம் ஆவாங்க, அந்த பறை கொடுறாங்களா அவங்க எல்லாம். ஏன்னா அந்த பறைன்னு சொல்கிறது இப்போது ரொம்ப கம்மியாக இருக்குது, ரெகக்னிஷன் அவங்களுக்கும் கம்மியாக இருக்குது. இது மாதிரி ஒரு அவார்டு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அந்த தொழிலுக்கு முன்னேறுமென்ற நம்பிக்கை இருக்குது. இவங்களோடலாம் நான் எல்லாரோட ஃபோட்டோ எடுத்துக்கேன், எல்லாரோட இவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்க மாட்டோமான ஆசை. என்னோடய ஆசை ஒன்று மெயினாக பிரைம் மினிஸ்டரோட ஃபோட்டோ எடுக்கணும் ஒரு ஆசை, அதே மாதிரி பிரசிடென்ட்டோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ஆசை, அந்த அஜித்தோட தனியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அந்த அஸ்வினோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். இதெல்லாம் ஒரு ஆசை இருக்குது, கண்டிப்பாக எடுக்கலாம்னு நினைக்கிறேன், தெரியல. இந்திய அரசு பத்மஸ்ரீ மாதிரி அறிவிக்குது, தமிழக அரசு இந்த கலைமாமணி போன்ற விருதுகளை கொடுத்தா இன்னும் எப்படி ஐயா சீஃப் மினிஸ்டர் ஐயா ஒரு கலைமாமணி அவார்டு கொடுங்க எங்களுக்கு. ஏன்னா நீங்கள் எங்களை அங்கீகரிக்க மாட்டேன்றீங்க. அதாவது நீங்கள் எல்லா கலையிலும் அங்கீகரிக்கீங்க, ஆனால் நாங்களும் கலைஞர் தான், சமையல் கலையை நீங்கள் அங்கீகரிக்க மாட்டீங்க. நீங்கள் அங்கீகரித்து எங்களுக்கு ஒரு கலைமாமணி அவார்டு கொடுத்தா சூப்பராக இருக்குங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.